ரொம்பவே தூர தேசத்துல நடந்த விஷயம் இது. மெராக்கஸ்ங்கிற ராஜ்யத்தை மேபிலனுங்கிற ராஜா ஆண்டுகிட்டு இருந்தாரு. மேபிலனுக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க, இளவரசன் ஸ்டூவர்ட் அப்புறம் இளவரசி லிலி. மேபிலனுக்கு இப்போ வயசாயிடுச்சு. ஒரு நாள் அவரு தன்னோட பையன் அப்புறம் ராஜ்யத்தோட முதலமைச்சரை கூப்பிட்டாரு. ஸ்டூவர்ட், அன்பான மகனே, எனக்கு வயசாயிடுச்சு. இந்த நாடு குடும்பத்தோட கனவைய உன்னுடைய இந்த இளமையான முதுகலை வைக்கிறேன். நான் இளமையா இருக்கும்போது லியோன் நாட்டோட அரசரோட மகளை உனக்கும் அப்புறம் மகனை உன்னோட தங்கச்சிக்கு கொடுக்கறதா நாங்க நிச்சயம் பண்ணோம். லியோன்ஸ் ராஜா இத மறந்துட்டாங்க போல. நீ லியோன் நாட்டுக்கு போய் அவங்க சொன்னத நீ ஞாபகப்படுத்திட்டு வா. உன் கூட ஒரு வீரனை கூட்டிக்கிட்டு போ. அடுத்த நாள் ஸ்டூவர்ட் லியோனஸ் ராஜ்யத்துக்கு கிளம்புறதுக்கு தயாரானா. ஸ்டூவர்ட் கிளம்புற நேரத்துல முதலமைச்சர் அவன் கிட்ட இப்படி சொன்னாரு. இங்க பாருப்பா, நான் உனக்கு ஒன்ன கொடுக்க விரும்புறேன். வயசான முதலமைச்சர் ஸ்டூவர்ட்க்கு ஒரு கொம்பு கொடுத்தாரு. இது மந்திர கொம்பு. நீ சொன்னா யார வேணாலும் இது போய் அடிக்கும். இத நீ எடுத்துட்டு போ. கஷ்டம் வந்துச்சுன்னா இது உனக்கு உதவியா இருக்கும். ஸ்டூவர்ட் தான் கூட ஒரு சேவகனை கூட்டிக்கிட்டு லியோனஸ் ராஜ்யத்துக்கு போய்கிட்டு இருந்தான். போற வழியில இளவரசன் ஸ்டூவர்ட் கிட்ட சேவகன் இப்படி கேட்டான். இளவரசே, நீங்க லியோன் ராஜ்யத்துக்கு எதுக்கு போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லியோன் நாட்டோட அரசனோட மகளை எனக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பையன் எங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. அதை பத்தி தான் நான் அவங்க கிட்ட பேச போறேன். இத கேட்டதும் சேவகனோட மனசுல பேராசை வந்துச்சு. லியோன்ஸோட ராஜா இளவரசர் ஸ்டோட்ட அவங்க பார்த்ததே இல்லை. ஒருவேளை நானே ராஜாவா அங்க போனா அந்த நாட்டு ராஜாவுக்கு தெரியவே தெரியாது. நான் அங்க இருக்கிற இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் இப்படியே போனதுக்கு அப்புறம் ஸ்டூவர்ட்க்கு ரொம்பவே பசிச்சது. ஸ்டூவர்ட் சேவகன் கிட்ட இப்படி சொன்னான். கொஞ்சம் அக்கப்பக்கத்துல பாரு, ஏதாச்சும் மரத்துல பழம் விட்டு இருந்துச்சுன்னா பிடிங்கிட்டு வா. அது வரைக்கும் நான் ஓய்வு எடுக்கிறேன். பழத்தை நான் இல்லை, நீ தான் எடுத்துட்டு வரவேன். அரண்மனையில் நான் உனக்கு எவ்வளோ சேவை பண்ணியிருக்கேன். இப்போ நீ எனக்கு சேவை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. போ, குதிரையில இருந்து இறங்கி எனக்காக போய் பழத்தை பிடிக்கிட்டு வா. ஓய்வு நான் எடுக்கிறேன். இளவரசன் உடம்பளவுல சேவகனை விட பலகீனமா இருந்தான். பாவம் ஸ்டூவர்ட்க்கு அந்த சேவகன் சொன்ன மாதிரியே செய்ய வேண்டியதாயிடுச்சு. இளவரசன் ஸ்டூவர்ட் பழங்களை தேடி போனப்போ முதலமைச்சர் அவன் கிட்ட கொடுத்த மந்திர கொம்ப தான் கூட எடுத்துட்டு போறத மறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் சரியான நேரமா பார்த்து அந்த சேவகன் மந்திர கொம்ப உடைச்சிட்டான். இவன் எவ்வளோ பெரிய முட்டாள். இப்போ இவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. இவன்கிட்ட நான் என்ன வேலை வேணாலும் வாங்கலாம். முதல்ல இவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு நான் அதை போட்டுக்கிட்டு இளவரசனா மாற போறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஸ்டூவர்ட் பழங்களை எடுத்துட்டு வந்தப்போ சேவகன் இளவரசன் கிட்ட இப்படி சொன்னான். உன்னோட நல்ல துணியை எனக்கு கொடு. இந்த சாதாரண துணியை நீ போட்டுக்கோ. சேவகன் இளவரசனோட ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு இளவரசனோட குதிரை மேல ஏறி அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்புறம் இளவரசன் ஸ்டூவர்ட் ஒரு சேவகன் மாதிரி அவன் பின்னாடியே நடந்துகிட்டு வந்துட்டு இருந்தான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல சேர் இருந்தது. இளவரசு ஸ்டூவர்ட், என்னோட துணியை போட்டது நல்லதா போச்சு. அப்படி இருந்தாலும் நீ தான் இளவரசனா தெரியுற. உன்னோட துணியை கொஞ்சம் அழுக்காக்கிக்கோ. பார்க்கறதுக்கு ஏழையா இருக்கணும். அங்க கொஞ்சம் சேர் இருக்கு, அந்த சேத்துல போய் கொஞ்சம் உருளு. இப்படி அந்த சேவகன் இளவரசன் ஸ்டூவர்ட்டை ரொம்பவே அசிங்கமாக்கிட்டான். அவங்க 2 பேரும் லியோனஸ் ராஜ்யத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு இளவரசனை எப்படி வரவேற்பாங்களோ அப்படியே அந்த சேவகனையும் வரவேற்றாங்க. லியோனோட இளவரசன் நான், இளவரசன் ஸ்டூவர்ட். இங்க பக்கத்துல இருக்கிறது என்னோட சேவகன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது உங்க பொண்ணை எனக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நீங்க சொன்னீங்க. உங்க பையன் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிப்பா. அது ஞாபகம் இருக்கா? எனக்கு எல்லா ஞாபகம் இருக்கு. அதை எல்லாத்தையும் நான் எப்படி மறக்க முடியும்? உன்னோட அப்பா நல்ல நண்பர். கல்யாணத்துக்கு நான் இப்பவே ஏற்பாடு பண்றேன். ஜோசர் கிட்ட காட்டிட்டு நல்ல நாள்ல கல்யாணம் நடக்கும். நல்லதா போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி என் கூட வந்திருக்கிற இந்த சேவகன் பத்தி நான் சொல்லியே ஆகணும். சொல்லுங்க. ராஜா, இவன் பார்க்கறதுக்கு நல்லவனா தெரிஞ்சாலும் கூட இவன் என்னோட துணியை திருட பார்த்தான். ஏன்னா போலி இளவரசனா மாறி உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்பட்டான்.
அதனால உங்ககிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, இவனை சிறையில போடுங்க. வீரர்களே, அவனை கூட்டிக்கிட்டு போய் சிறையில அடிச்சு வைங்க. ஆனா நான் ஒன்றும் பண்ணல. நான் நிரபராதி. நான் எந்த தப்பும் பண்ணல. எல்லாமே போய். பாவம் இளவரசன் ஸ்டுவர்ட் கத்திக்கிட்டே இருந்தாரு. இப்படி அந்த சேவகன் உண்மையான இளவரசனை ஒரு சிறைச்சாலையில அடைச்சிட்டான். சிறைச்சாலைக்குள்ள இளவரசன் தினமுமே திறந்த வானத்தை பத்தி நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பான். அப்பா, அந்த சேவகன் என்ன ஏமாத்திட்டான். நீங்க தான் வந்து என்ன காப்பாத்தணும். கடவுள் கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க. சிறைச்சாலையில இளவரசனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஒரு ஆளு வந்துட்டு இருப்பான். என்னப்பா, நீ என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? நான் சொல்றது உண்மைதான். அந்த சேவகன் என்னை ஏமாத்திட்டான். நீ சொல்றது உண்மையா இருந்தா நீ ராஜா கிட்ட அத நிரூபிக்கணும். நீ தான் இளவரசன்னு. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் கொடுத்த அந்த மந்திர கொம்பு ஒரு விறகு வெற்றவனுக்கு கிடைச்சது. அந்த விறகு வெற்றவன் மத்த விறகுகளோட சேர்த்து அந்த மந்திர கொம்பையும் வேற ஒருத்தருக்கு வித்துட்டான். அந்த விறகுகள் ஒரு வியாபாரியோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. அந்த வியாபாரியோட வீட்ல தினமும் அடுப்புக்குள்ள விறகுகளை வச்சு சாப்பாடு செய்வாங்க. வியாபாரியோட மனைவி அந்த மந்திர கொம்பு துண்டுக்களை அடுப்புக்குள்ள வைக்கலான்னு போனப்போ அந்த துண்டுக்கள்ல இருந்து திடீர்னு ஒளி வந்தது. என்னங்க, இந்த விறகு கட்டைகள்ல இருந்து ஏதோ ஒளி வந்துட்டு இருக்குங்க. இது ரெண்டுமே விறகு தான் போல. ஆனா அதுல ஒன்று மந்திரம் இருக்கு. நான் கிராமத்தோட மந்திரவாதிய இங்க கூட்டிக்கிட்டு வரேன். அவங்க ஏதாச்சும் நமக்கு உதவி பண்ணுவாங்க. வியாபாரி தன்னோட வீட்டுக்கு ஒரு மந்திரவாதிய கூப்பிட்டான். அப்புறம் அந்த கட்டைகளை மந்திரவாதி கிட்ட காமிச்சான். இது மந்திர விறகு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இத மார்க்கஸ் நாட்டோட அமைச்சருக்கு நான் கொடுத்திருந்தேன். உடைச்ச இத ஒன்னாக்கி நான் சரி பண்ணியாகணும். அதுக்கப்புறம் இது எல்லாமே சொல்லும். அட, இத எப்படி ஒன்னாக்குறத? அதுக்கு என்னோட பொண்டாட்டி வினிஷா கிட்ட போயாகணும். இங்கிருந்து 100 மைல் தூரத்துல இருக்கிற காட்டுல இருப்பா. அப்படியா? உங்க பொண்டாட்டு உங்க கூட எதுக்கு இருக்கிறதில்ல? எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கு. ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டா நாங்க 2 பேருமே சந்திப்போம். மந்திரவாதி பயணிக்க ஆரம்பிச்சான். அந்த பயணம் சுலபமான பயணம் கிடையாது. அந்த வழியில அரக்கர்களோட 12 கிராமங்கள் இருந்தது. அந்த அரக்கர்கள் எல்லார்கிட்டயும் ஒரு விடுகதைய கேட்டுட்டு இருப்பாங்க. ஒருவேளை யாராவது தப்பான பதில கொடுத்தா அவங்கள கழுத்து வெட்டி கொன்னிடுவாங்க. மந்திரவாதி அரக்கர்களோட முதல் கிராமத்துக்கு வந்து சேர்ந்தான். நெல்லு, நீ நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்பதான் முன்னாடி போக முடியும். கேளுங்க, கேள்வி கேளுங்க. அது யாரு எப்பவுமே வெட்டிக்கிட்டே இருக்கும்? வெட்டுறதுக்கு முன்னாடி கல்ல நக்கிட்டு தான் வரும். எப்பவுமே வெட்டிக்கிட்டே இருக்கும், கல்ல நக்கிட்டு வருமா? அதுக்கு சரியான பதில் கத்தி. கத்தி எப்பவுமே வெட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி அத கல்ல சாணப்படுவாங்க. அது நக்கிற மாதிரியே இருக்கும். இப்படி அந்த புத்திசாலி மந்திரவாதி எல்லா விடுகதைகளுக்கும் சரியான பதில கொடுத்து போய்கிட்டே இருந்தாரு. அப்புறம் தன்னோட மனைவியோட வீட்டுக்கு வந்தாரு. வினிஷா, இத ஒன்னாக்க முடியுமா? மந்திரவாதியோட மனைவி ஒரு மந்திரத்தை போட்டு அந்த கொம்பை இணைச்சிட்டாங்க. அந்த கொம்பு சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. அதுல இருந்து ஒரு மந்திர வட்டம் வந்தது. அந்த மந்திர வட்டம் இளவரசன் ஸ்டுவர்ட்க்கு நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் காமிச்சது. நாம நம்ம இளவரசிய காப்பாத்தியாகணும். மந்திரவாதி ரொம்ப நேரம் பயணம் செஞ்சு லியோனஸ் ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்தான். அப்புறம் அந்த ராஜாக்கு மந்திர வட்டத்துல எல்லாத்தையும் காமிச்சான். அப்படியா? அதான் விஷயமா? அந்த சேவகன் அவனோட புத்திசாலித்தனத்தால இளவரசனை சிறைக்குள்ள போட்டான். என்னோட பொண்ணைய அவன் கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறானா? ராஜா அந்த சேவகனுக்கு ஆயுள் தண்டனையை கொடுத்தாரு. அப்புறம் உண்மையான இளவரசனோட தன்னோட பொண்ணை கொடுத்து ரொம்பவே ஆர்ப்பாட்டமா கல்யாணத்தை பண்ணி வச்சாரு.